அனைவருக்கும் வணக்கம். நான் யுவராஜ். இது உங்கள் திறமை தேடி. இந்த வீடியோவில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அதாவது தனி வட்டியிலிருந்து ஒரு 10 சம்ஸ் பார்க்கலாம். ராணி தொழில் தொடங்க வங்கியில் ரூபாய் 2,00,000 கடன் வாங்கினார். 2 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் ஆண்டுக்கு 7% என்ற வட்டி விகிதத்தில் எவ்வளவு தனி வட்டி செலுத்த வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தனி வட்டிக்கான ஃபார்முலா SI = PNR/100. இங்கே P அப்படின்றது 2,00,000, நம்பர் ஆஃப் இயர்ஸ் அப்படின்றது 2 ஆண்டுகள், ஆண்டு வட்டி பார்த்திங்க அப்படின்னா 7%. அப்போ 2,00,000 பெருக்கல் 2 பெருக்கல் 7/100. இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ, 2000 2ஆல் பெருக்குனா 4,000, 4,000 7ஆல் பெருக்குனா 28,000 என்பது சரியான விடை. ஆப்ஷன் 4 28,000 என்பது சரியான விடை. தனி வட்டியில் ஆண்டுக்கு 4% 6 ஆண்டுகளுக்கு ரூபாய் 1,250 மீதான வட்டி எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. தனி வட்டிக்கான ஃபார்முலா பார்த்திங்க அப்படின்னா SI = PNR/100. இங்கே P அப்படின்றது பிரின்சிபல் பார்த்திங்க அப்படின்னா 1,250. நம்பர் ஆஃப் இயர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 6 ஆண்டுகள். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா 4%. அப்போ 1,250 பெருக்கல் 4 பெருக்கல் 6/100. இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ, 5 தரம் 2 தரம் 1 5 5 25, 25 2ஆல் பெருக்கணும் அப்படின்னா 50, 50 6ஆல் பெருக்கணும் அப்படின்னா 300. அப்போ 300 என்பது சரியான விடை. ஆப்ஷன் 2. வீரேந்திரா ஒரு வங்கியில் ஆண்டுக்கு 7% எளிய வட்டியில் 3 ஆண்டுக்கு ரூபாய் 12,000 முதலீடு செய்தார். வீரேந்திரா பெற்ற தொகையை கண்டறியவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது மொத்த தொகை. அப்போ டோட்டல் அமௌண்ட் = சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் பிரின்சிபல் அப்படின்னு அர்த்தம். இப்போ தனி வட்டிக்கான ஃபார்முலா PNR/100. அப்போ 12,000 பெருக்கல் 7 பெருக்கல் 3/100. இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ, 7 3 21. அப்போ 120 பெருக்கல் 21, 2,400 கூட்டல் 120 பார்த்திங்க அப்படின்னா 2,520 ரூபா வந்து தனி வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்போ 12,000 12,520 கூட்டணும் அப்படின்னா 14,520 என்பது சரியான விடை. ஆப்ஷன் 3 சரியான விடை. திருமதி சோனிகா என்பவர் 3 ஆண்டுகளுக்கு ரூபாய் 6,000 முதலீடு செய்து வட்டியாக 1,080 பெற்றார். அப்படியானால் தனி வட்டி விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. தனி வட்டிக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா PNR/100 SI. இங்கே வந்து SI கொடுத்துட்டாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டி எவ்வளோ அப்படின்னா 1,080. அதே மாதிரி பிரின்சிபல் அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா 6,000. நம்பர் ஆஃப் இயர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 3 ஆண்டுகள். அப்போ 1,080 = 6,000 பெருக்கல் 3 × R/100. இது அப்படியே இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னா 1,080 பெருக்கல் 100/6,000 × 3 = R. இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ, இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ, ஒரு தரம் மீதி 4, 8 தரம் 8 வந்து 3ஆல் அடித்தோம் அப்படின்னா
6% என்பது சரியான விடை. ஆப்ஷன் 3 6% என்பது சரியான விடை. ஆண்டுக்கு 12% என்ற அடிப்படையில் 2 ஆண்டுகளுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகைக்கான தனி வட்டியானது அதே தொகையில் 3 ஆண்டுகளுக்கு ஆண்டுக்கு 10% என்ற தனி வட்டியை விட ₹60 குறைவாகும். தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே கொடுத்துருக்க சம் பிரகாரம் நம்ம எழுதிக்கலாம். அதாவது ஆண்டுக்கு 12% வட்டி அப்படின்றதுல 2 ஆண்டுக்கு கொடுத்த தொகை வந்து 3 ஆண்டுக்கு 10% விட 60 கம்மி அப்படின்றாங்க. அப்போ இந்த 3 ஆண்டுகள் எதை அதிகமாக சொல்கிறாங்களோ அதை முதல்ல நம்ம எழுதிக்கணும். 3 ஆண்டுகளுக்கு 10% வட்டி. நமக்கு அமௌண்ட் என்னன்றதை நம்ம கேட்டிருக்காங்க. அது தெரியாதனால எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். பை 100. இதற்கான வித்தியாசம் அப்படின்றதுனால கழித்தல் போட்டுக்கிறோம். 2 ஆண்டுக்கு 12% வட்டி. அமௌண்ட் தெரியாதனால எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். பை 100 ஈக்குவல் டு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா ₹60 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 30x மைனஸ் 24x ஈக்குவல் டு 60 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இங்கே போயிடுச்சு அப்படின்னா 6x ஈக்குவல் டு 6000. அப்போ x ஈக்குவல் டு நமக்கு 1000. அதாவது கொடுக்கப்பட்ட தொகையானது 1000. ஆப்ஷன் 4 சரியான விடை. ஒரு நபர் ₹6000 அசல் மீது 5 ஆண்டுகளில் பெறும் தனி வட்டி அசல் தொகையில் 200% ஆகும். அப்படி என்றால் அதன் ஆண்டு வட்டி விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே வந்து நமக்கு P வந்து பார்த்திங்க அப்படின்னா ₹6000 கொடுத்துருக்க தகவல். நம்பர் ஆஃப் இயர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 5 ஆண்டுகள். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ எக்ஸு. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா தனி வட்டி விகிதம் வந்து 200% ஆஃப் Pன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ P 6000 அப்படின்னா 200% பார்த்திங்க அப்படின்னா 12000. அப்போ தனி வட்டிக்கான ஃபார்முலா பார்த்திங்க அப்படின்னா PNR/100 12000 ஈக்குவல் டு 6000 பெருக்கல் 5/100 இன்ட்டு R. இப்போ இந்த பக்கம் வந்தது அப்படின்னா 12000 பெருக்கல் 100/6000 பெருக்கல் 5. இதை அடித்தோம் அப்படின்னா 2 தரம் வரும். இதை அடித்தோம் அப்படின்னா 20 தரம். அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா 40% வட்டி. அப்போ ஆப்ஷன் 3 40% என்பது சரியான விடை. 5 ஆண்டுகளுக்கு ஆண்டுக்கு 9% தனி வட்டியில் ₹X தொகையை முதலீடு செய்தால் கிடைக்கும் வட்டி 4 ஆண்டுகளுக்கு ஆண்டுக்கு 7.5% வட்டியில் ₹Y தொகை முதலீடு செய்தால் கிடைக்கும் வட்டிக்கு சமம் எனில் XY தொகையை கண்டுபிடிக்கவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு இதில் வந்து பேசிக்கான ஃபார்முலா போட்டால் போதும். அதாவது தனி வட்டிக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா PNR/100. அதை தான் இங்கே பண்ண போகிறோம். இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 5 ஆண்டுக்கு 9% X தொகை போட்டிருக்காங்க. அப்போ 5 பெருக்கல் 9 பெருக்கல் X பை 100. இது வந்து எதுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா 4 ஆண்டுக்கு 7.5% தனி வட்டியில் Y தொகைக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 4 பெருக்கல் 7.5 பெருக்கல் Y/100 சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 45x பை 100 ஈக்குவல் டு 7.5 வந்து 4ஆல் பெருக்கணும் அப்படின்னா 30 y/100. இந்த 100 அடைஞ்சிரும். அப்போ x அப்படின்றது
இந்த பக்கம் வந்தது அப்படின்னா x = 45 y = 30 என்பது சரியான விடை. ஆப்ஷன் 1 சரியான விடை. 3 ஆண்டுகளுக்கு பிறகு எந்த தனி வட்டி விகிதத்தில் ரூபாய் 4500 தொகை ரூபாய் 5310 இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே வந்து கொடுத்த தொகை வந்து 4500, மொத்தமாக பெற்ற தொகை வட்டியுடன் சேர்த்து 5300, ஆண்டுகள் 3 ஆண்டுகள், தனி வட்டி விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ மொத்த தொகையான 5310 4500 கழிச்சோம் அப்படின்னா நமக்கு தனி வட்டி தொகை தெரிஞ்சிடும். 018. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டியானது 810 ரூபா அப்படின்ட்டுருக்காங்க. இங்கே வந்து பிரின்சிபல் தனி வட்டிக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா PNR/100. இங்கே P அப்படின்றது என்ன அப்படின்னா 4500 ரூபா. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியாது. நம்பர் ஆஃப் இயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3 ஆண்டுகள். அப்போ 810 = 4500 பெருக்கல் 3 பெருக்கல் R/100. இந்த 100 இப்படியே மேலே இந்த பக்கம் வரப்போ மேலே வந்துடும். 810 பெருக்கல் 100/4500 பெருக்கல் 3 = R அப்படின்றாங்க. இந்த 2 0க்கு இந்த 2 0 2 7 0 ஒரு டைம், இது வந்து 6 டைம். அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 6%. இங்கே ஆப்ஷன் 4 6% என்பது சரியான விடை. ஒரு நபர் தனி வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு ஆண்டுக்கு 2% வீதம் ரூபாய் 12000 கடனாக வாங்குகிறார். அவர் உடனடியாக அதை மற்றொரு நபருக்கு ஆண்டுக்கு 17/4% வீதம் 2 ஆண்டுகளுக்கு கடனாக கொடுக்கிறார். ஆண்டிற்கு இந்த பண பரிவர்த்தனையில் அவரது லாபத்தை கண்டறியவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அவர் வாங்கிய வட்டியிலிருந்து அவர் கட்டின வட்டியை வந்து கழிச்சோம் அப்படின்னா நமக்கான ஆன்சர் கிடச்சிரும். இதில் முதல்ல அவர் வாங்கிய வட்டியை நம்ம கணக்கிடலாம். அதற்கு 12000 பெருக்கல் 2 ஆண்டுகள் எவ்வளோ வட்டி அப்படின்னா 17/4 அப்படின்றது இன்ட்டு 100 அப்படின்னா இந்த 0க்கு இந்த 0 அடிச்சிடுறோம். 1 நாள் 4 3 12 30 2ஆல் பெருக்கணும் அப்படின்னா 60 17ஆல் பெருக்கணும் அப்படின்னா 1020 ரூபா வந்து அவர் வட்டி வாங்கியிருக்காரு. அவர் செலுத்திய வட்டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 12000 பெருக்கல் 2 பெருக்கல் 2% வட்டி பை 100. இந்த 2 0க்கு இந்த 2 0 120 2ஆல் பெருக்கணும் அப்படின்னா 240 240 பெருக்கணும் அப்படின்னா 480 ரூபா. 0 4 இங்கே 9 9ல் 4 போச்சு அப்படின்னா 5. அப்போ அவர் வந்து 2 ஆண்டுக்கு வாங்கிய வட்டி பார்த்திங்க அப்படின்னா 540. அப்போ ஓராண்டுக்கு அப்படின்னா 2ஆல் வகுத்தோம் அப்படின்னா 270 ரூபா கிடைக்கும். அதாவது ஒரு ஆண்டுக்கு அவர் வந்து 270 ரூபா வட்டி வாங்கியிருக்காரு. அப்போ ஆப்ஷன் 2 270 என்பது சரி. 6 1/4 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட தொகைக்கான தனி வட்டி அசலில் 3/8 எனில் ஒரு ஆண்டுக்கான வட்டி விகிதம் என்ன அப்படின்னு நமக்கு கேட்டிருக்காங்க. இங்கேயும் அதே நம்ம தனி வட்டிக்கான ஃபார்முலா மட்டும் எழுதுகிறோம். அதை வச்சு எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். தனி வட்டிக்கான ஃபார்முலா பார்த்திங்க அப்படின்னா SI = PNR/100. இங்கே நமக்கு SI அப்படின்றது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது 3/8P அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காலம் நம்பர் ஆஃப் இயர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 6 1/4 அப்படின்னு இருக்குது. இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 25/4 அப்படின்னு எழுதிக்கலாம். இங்கே SI சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு ஆன இடத்துல நம்ம 3/8P = P × 25/4
4 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பை 100 அப்படின்னு போட்டுக்கிறோம். இதை 4 தரம், இந்த பிக்கும் இந்த பி அடிஞ்சிரும். இது அப்படியே இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னா 3 பெருக்கல் 4 பெருக்கல் 4 பை 8 ஈக்குவல் டு 6 அப்படின்னு இருக்குது. 1 4 4 2 4 8 1 2 2 2 4. அப்போ 2 பெருக்கல் 3 6. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 6%. அப்போ ஆப்ஷன் 4 6% என்பது சரியான விடை. இந்த வீடியோவில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டியிலிருந்து 10 கணக்கு உங்களுக்கு புரிஞ்சிருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸில் யாராவது கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய டெலகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருப்பேன், அதில் ஜாயின் பண்ணிக்கங்க. அதில் ரெகுலராக நோட்ஸ் அண்ட் டெஸ்ட் இருக்கும். நன்றி, வணக்கம்.